இல்லாம நிச்சயதார்த்தம் நடந்தது என் மனசுக்கு சரியா படலாமா? அண்ணனுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நாம செய்ய வேணாமா? போலீஸ்கார பொண்டாட்டிக்கிட்ட எங்களை பத்தி ஏதாவது போட்டு கொடுக்கலாம், காட்டி கொடுக்கலாம்னு நினைச்சேன்னு வச்சுக்க. அப்புறம் உன் தம்பி கல்யாணத்துக்கு முன்னால உங்க அம்மாவுக்கு கர்மாதி பண்ண வேண்டியிருக்கும். இன்னைக்கு ராசி பலன்ல போட்டிருந்தது பெரிய இன்ப அதிர்ச்சின்னு. அது இவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருக்குன்னு நினைச்சு கூட பார்க்கல. அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னேனே சார், எனக்கு என்னோட ஃபேமிலி முக்கியம். என்னோட ஹஸ்பண்ட், என்னோட மாமியார், என் வீடு குருவி கூடு மாதிரி எவ்வளவு அழகா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சார். ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன கம்பல் பண்ணாதீங்க. புரியாம பேசுறீங்க மேடம். நான் உங்களை மிரட்டல, பயமுறுத்தல. பட் வார்ன் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. ஆகஸ்ட் 15ஆம் தேதி சாமி எப்ப ரிலீஸ் ஆகுறாரு? அவனுடைய சன்னை அடிக்கடி சிட்டியில பாக்குறதா டிபார்ட்மெண்ட் ஆளுங்க சொல்றாங்க. உங்க அப்பா ரிலீஸ் டேட்டும் நெருங்கிக்கிட்டு இருக்கு. மகளா அவர் உங்களை இனிமே நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு தோணல. அதுக்கு அவசியமே இல்ல சார். ஏன்னா நான் அவர் அப்பாவை நினைக்கிறத விட்டு ரொம்ப காலமாச்சு. பட் அவர் உங்களை எதிரியா நினைக்கலாம் இல்லையா? எதிரிதான். அவர் கஷ்டப்பட்டு கட்டின கோட்டைய சின்ன பின்னமாக்கிட்டு வந்திருக்கீங்க. முப்பது 35 வருஷமா அவர் கஷ்டப்பட்டு கட்டின கோட்டை அவ்வளவு ஈஸியா மறந்துடுவாரா? அதனால நீங்க திரும்பவும் டியூட்டில ஜாயின் பண்ணணும். உங்களுடைய செக்யூரிட்டிக்காக மட்டும் நான் இதை சொல்லல. நீங்க திரும்பி வர்றது மூலமா பழைய பெருச்சாளிகள் திரும்ப வெளியில வர்றதை தடுக்க முடியும் நான் நம்புறேன். சாரி சார், என்னால அதை மட்டும் பண்ண முடியாது. ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிற கிரிமினல்ஸ்க்கு நான் தான் மெயின் டார்கெட்னா நான் அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்களுக்காக திரும்பவும் யூனிஃபார்ம் போடுறதுக்கு நான் தயாரா இல்ல. வேணும்னா வேற ஊருக்கு போக சொல்றீங்களா? போறேன். என் மாமியாரை கன்வின்ஸ் பண்றதுக்கு என்னால முடியும். ஒத்துக்குவாங்க. மத்தபடி நீங்க எதிர்பார்க்கறத என்னால செய்ய முடியாது. இப்படியாவது என்னோட ஹஸ்பண்ட கண்டுபிடிச்சு கொடுங்க. முடிஞ்சா என்னோட ஃபேமிலிக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுங்க. இதுதான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற உதவி. நான் வரேன் சார். உன் பொண்டாட்டியோட உசுர நீ எடுக்கணும். இல்லன்னா உன் குடும்பத்துல ஒருத்தரும் உயிரோட இருக்க மாட்டாங்க. ஆகஸ்ட் 15 அன்னைக்குதான் எங்க அப்பா விடுதலையாகி வெளியில வராரு. அவர் வரப்ப அவருக்கு நான் கொடுக்கிற பரிசு இது. என்ன சார், பணம் கொடுக்க போறீங்களா? ஆமாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இடுப்புல பிஸ்டல் கரெக்டா இருக்குதான்னு பாத்துங்க. சொன்ன வேலையை சீக்கிரம் செஞ்சு முடிங்க, அது போதும்.
அமேசிங்.